அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரம்பத்துல எப்படி எங்களோட ஆம், நோன்பை வந்து நாங்க ஒரு ஆரோக்கியமானதாக ஆக்கி கொள்றதுன்றத ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பிடிக்க கூடாதவர்களுக்கு யாரு, சிலருட நோன்பு பிடிக்கிற முறைகள்ல மருந்துகள் எப்படி சில மாற்றங்களை செஞ்சு கொள்ளலாம், அதுகளை நான் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்ல சொல்லி கொண்டு போறேன். ஆம், இதுல நாங்க முக்கியமா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நான் நோன்பு விடயத்துக்கு முந்தி ஒரு சில விடயங்களை சொல்லணும். என்னென்றால், நாங்க ஸ்ரீலங்கன்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ் சொல்ற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் ஆகப்படுவோம். சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ் சொல்லும்போது இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான் அப்படியான நாடுகள், அந்த அந்த நேபாள் அப்படியான நாடுகளுக்குள்ள வருவோம் நாங்க. எங்கிட்ட அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸுக்கு வந்து நோய் வரக்கூடிய தன்மைகள், அதாவது டயபிட்டிஸ், ஹார்ட் அட்டாக், மற்றது உடற்பருமன் கூடுதல், இப்படியான விஷயங்கள் கூடுதலாக காணப்படும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்க ஒரு உடற்பருமன அளவு எடுக்கும் போது பிஎம்ஐ ஒன்று கணக்கெடுப்போம். அதாவது எங்களோட உயரத்தையும் பாரத்தையும் வச்சு நாங்க எங்களோட பிஎம்ஐ கணக்கு போடுவோம். பிஎம்ஐ பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 25க்கு கீழே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்ரீலங்கன்ஸை பொறுத்த வரைக்கும், அது இந்தியன்ஸ் மற்ற ஆக்களுக்கும் பொருந்தும், 23க்கு கீழே இருக்கணும். அதாவது நாங்க மற்ற இனங்களை விட கொஞ்சம் பாரம் குறைந்தவர்களா இருக்க வேண்டும். பாரம் கூடினால் எங்களோட நோய்கள் கூடிக்கொண்டு போகும். அடுத்தது, நோன்புல முக்கியமாக நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நோன்பு ஒரு கொண்டாட்டம் அல்ல, ஒரு ஃபீஸ்ட் அல்ல. அப்ப நாங்க இப்ப கிட்டத்தட்ட நடக்கிற முறைகளை பாத்தீங்கன்னு சொன்னா, நோன்பு ஒரு கொண்டாட்டம் மாதிரி ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்குது. அடுத்தது வந்து நோன்பு திறக்கும் போது எங்களோட மக்கள்கிட்ட பொதுவாக நாங்கள் காணக்கூடிய விஷயம் தான் கூடுதலாக சாப்பிடுறது. அதை நாங்க கட்டாயம் குறைச்சி கொள்ளணும். அந்த கூடுதலாக சாப்பிடுறத குறைக்கணும். அடுத்தது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், அதாவது ஷார்ட் ஈட்ஸ்கள், கொத்து ரொட்டி, இப்படி பல விதமான அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் இருக்கும். நாங்க கடைகள்ல செஞ்சு வாங்கக்கூடிய சாப்பாடுகள், அதுகளை நல்லாவே குறைச்சு கொள்றது. அடுத்தது வந்து முக்கியமான இன்னொரு விடயத்தை நான் சொல்லணும், கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாப்பொருட்கள். மாப்பொருள்னு சொல்லும் போது கோதுமை மா மாத்திரம் அல்ல, அதுல வந்து நாங்க சாப்பிடுற அரிசி, குரக்கன், மற்றது ஏனைய மாவுல இருந்து எடுக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் இதில் அடங்கும். ஓட்ஸா இருக்கலாம், அப்படி எல்லா பொருட்களும் மாப்பொருட்கள் தான். சிலர் கோதுமையை நாங்க கொஞ்சம் ஒரு ஒரு தவிடு நீக்காம எடுக்கக்கூடியதான் ஆட்டாமா. இப்ப சிலர் நினைச்சு கொண்டீங்க ஆட்டா மாவை சாப்பிட்டால் அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி. ஆட்டாமாவும் ஒரு கார்போஹைட்ரேட்டு கீழே தான் வரும். இப்ப அண்மை காலமாக ஒரு 2015க்கு பிறகு நடந்த பல ஆராய்ச்சிகள்ல காட்டப்பட்டிருக்கின்றது என்னன்னு சொன்னால், கூடுதலாக மாப்பொருள்களை சாப்பிடுறது தான் எங்கள்கிட்ட நோய்களுக்கு முக்கியமான காரணமா அமையுது. ஈவன் இப்ப நாங்க நினைச்சு கொண்டிருக்க கொழுப்பு கூட சாப்பிட்டா கொழுக்கிறது, கொழுப்பு கூட சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வரும். அப்படியா இல்ல. உண்மையா வந்து கொழுப்பை விடவும் பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதான் கார்போஹைட்ரேட் மாப்பொருட்கள். அப்ப அதுல சோறும் வரும், ரொட்டியும் வரும், எல்லாம் வரப்போகுது. ஆட்டாமாவும் வரும், ஓட்ஸும் வரும், எல்லாம் அதுக்குள்ளுக்கு வரப்போகுது. அப்ப அதுல கூடுதலா, இதுல முக்கியம் என்னன்னா குறைவா சாப்பிடுறது. இப்ப கூடுதலா சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நோய்கள் வரும், உடற்பருமன் கூடும், நீரிழிவு வரும், ஹார்ட் அட்டாக் வரும், அப்படி எல்லா நோய்களுக்கும் உள்ள தன்மைகள் கூடிக்கொண்டு போகும். அடுத்தது என்னன்னு சொன்னா, நாங்க சாப்பிடுற சீனி. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் சீனி சாப்பிடுறது நல்லாவே கூட. எனவே சீனியை நாங்க முடிஞ்ச அளவு குறைக்கணும். சீனியை குறைக்கிறது மிக மிக முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு சீனி இல்லாமல் சில இதுகளை செய்ய வேணும். அடுத்தது உப்பு. உப்பு வந்து நாங்க எங்களோட நாட்டுல உப்பு கூடுதலாக கிடைக்கிறது தான் ஒரு காரணமா தெரியல. அதை விடவும் நாங்க உப்போட சம்பந்தப்பட்ட உணவுகளை கூடுதலாக வாய் பழக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு நாங்க கருவாடு சாப்பிடுறது, கட்ட சம்பல், மற்றது உப்பு தேசிக்காய், வேற வேற விதமான அந்த பிக்கல்கள் போடுவோம். அப்படி எல்லாத்துக்குமே நாங்க உப்பை சேர்க்கிறது ஒரு வளம். எனவே நாங்க கூடுதலாக உப்பை சாப்பிட்டு பழகிருக்கிறோம். உப்பு கூடுதலாக சாப்பிட்டதுனால
வந்து எங்களுக்கு எங்களோட குருதி அமுக்கம் கூடி அந்த பிளட் ப்ரெஷர் கூடி உயர் குருதி அமுக்கம் ஏற்படும். அது மாதிரி கேன்சர்கள் ஏற்படும், கிட்னி பழுதடையும். இப்படி பல்வேறு விதமான நோய்கள் கூடுதலாக பக்கவாதம், அங்கிசவாதம் சொல்றோம், அல்லது ஸ்ட்ரோக்னு சொல்றோம். இப்படியான நோய்கள் கூடுதலாக ஏற்படும். இப்படி உப்பு கூடுதலாக சாப்பிடுறதுனால பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. அதாவது நாங்க நாங்க ஒரு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நாங்க கண்டியில் ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சோம். மக்கள் சாப்பிடக்கூடிய உப்போட அளவை கணக்கு பார்த்தோம். பொதுவாக நாங்க எடுக்க வேண்டிய அளவு நார்மல் உப்பு எடுக்கிறார்கள் ரொம்ப குறைவாய்க்கிறாங்க. அதை விட 2 மடங்கு கூடுதலாக சாப்பிட்டாக்கள் தான் கூடுதலா இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு உப்பு அந்த ஒரு நாளைக்கு 3 முதல் 5 கிராம் உப்பு இருந்தால் தாராளமாக போதும். 3 கிராம் தான் கணக்கு, 5 கிராம் வரைக்கும் போகலாம். 5 கிராம்னு சொன்னா ஒரு தேக்கரண்டி உப்பு, அதான் முழு நாளைக்கு முறைய சாப்பாட்டுக்கு நாங்க பாவிக்க வேண்டிய உப்பு. எனவே நோன்பு காலத்துல நாங்க இதுல விடுற பிள்ளைகள் என்னன்னு சொன்னால், ஒன்று இந்த பொரித்து வெளியில விற்கக்கூடிய இந்த ஷார்ட் ஈட்ஸ்களை கூடுதலா சாப்பிடுறது, அடுத்தது மாப்பொருள்களை கூடுதலா சாப்பிடுறது, அடுத்தது வந்து சுகரை கூட சாப்பிடுறது, உப்பும் கூடுதலாகத்தான் பாவிக்கப்படுகிறது. அடுத்தது நான் சில விடயங்களை கொஞ்சம் விட்டுட்டு போறேன். நோன்புல வந்து நான் முக்கியமாக இப்ப எங்களோட ஆன்மீக பக்கம் ஒரு பக்கம், மற்றது எங்களுக்கு உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்னொரு பக்கம். அப்ப உண்மையில வந்து நாங்க நோன்பு இருக்கும்போது எங்களோட உடம்பு வந்து நாங்க ஏற்கனவே சேமித்து வைத்த கொழுப்பு, சேமித்து வைத்த குளுக்கோஸ், இப்படி பல பதார்த்தங்கள் காணப்படுகிறது உடம்புல சேமிக்கப்பட்டு. அவற்றை நாங்க பாவிக்கணும். அவற்றை பாவிக்கிறது தான் முக்கியம். ஆகவே நாங்க உடம்புக்கு நாங்க ஒரு நாளைக்கு வைத்துக்கொள்வோம் ஒரு ஒரு 2000 கலோரி சாப்பாடு தேவைப்படுதுன்னு சொன்னால், அந்த 2000 கலரியை சாப்பிடாம 1000 கலரியை சாப்பிட்டா எங்களோட மிச்சம் உள்ள கலரி வந்து எங்களோட உடம்புல ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டுள்ள கொழுப்பு அதுகளை பாவித்து எங்களோட உடம்பு வேலை செஞ்சு கொண்டு போகும். எனவே நாங்க நோன்பு பிடிக்கும் போது எங்களோட உண்மையிலே வந்து எங்களோட உடம்புள்ள சதை, அதாவது உடம்புள்ள சதைகள் வந்து உருவாக்கப்பட்டது புரோட்டீன், அது குறைய மாட்டாது. அதாவது நாங்க சும்மா ஒரு 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 நாளைக்கு 12 மணித்தியாலம் அல்ல 14 மணித்தியாலம் நோன்பு பிடிச்சதுக்கு உடம்புள்ள புரோட்டீன் கரைஞ்சி சதைகள் எல்லாம் கரைஞ்சு கொண்டு போக மாட்டாது. ஆனால் எங்களோட உடம்புள்ள கொழுப்பு கரையும். ஏற்கனவே நாங்க சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கிற சாமான்கள், அது உண்மையிலே எங்களோட உடம்புல கூடுதலாக நாங்க சேமித்து வைத்திருக்கிற பதார்த்தங்கள் கரைஞ்சு பாவிக்கப்படும். எனவே அது நோன்புள்ள நலவு. எனவே தான் நாங்க நோன்புல குறைவாக சாப்பிடுவோம். அடுத்தது நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற சாப்பிடாம இருந்தால் கேஸ்ட்ரைட்டிஸ் வாரன்னு சொல்லி, அது உண்மையிலே ஒரு மிகவும் தவறான அபிப்பிராயம். நோன்பு சூடுன்னு நினைச்சு கொண்டிருக்கிற, நோன்பு சூட்டுனால நோன்புக்கு கொஞ்சம் குளிரான பதார்த்தங்களை சாப்பிடுவோம்னு சொல்லி ஃபாலுதாவையும் அதையும் இதையும் குடிக்கிறது, கூடுதலாக தயிரை சாப்பிடுறது, இப்படியான விடயங்களை நாங்க செய்ய போறோம். உண்மையிலே நோன்பு பசித்திருக்கிறதுனால கெஸ்ட்ரைட்டிஸ் வாரது இல்லை. உண்மையா வந்து நோன்புல கெஸ்ட்ரைட்டிஸ் வாரதுக்கு காரணம் நாங்க சகர் நேரம் கூடுதலா சாப்பிடுறது ஒரு காரணம். அதே நேரம் கூடுதலாக பொரியல்களை சாப்பிடுறது, இப்படியான சாப்பாடுகளை குறைத்தோம்னு சொன்னா எங்களுக்கு கெஸ்ட்ரைட்டிஸ் வர குறையும். நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. சஹருக்கு வந்து அவ்வளவு சோறு சாப்பிடுற இல்லை, மாப்பொருள்களை நல்லாவே குறைச்சு போட்டு கொஞ்சம் புரதம், ஒரு முட்டை இல்லாட்டி 2 முட்டை, இல்லாட்டி கொஞ்சம் சிக்கனை சாப்பிடுறது, கொஞ்சம் மரக்கறியா வச்சு சாப்பிடுறது, இப்படி சாப்பிட்டு போட்டு நோம்பு பிடிச்சு பாருங்க. இல்லாட்டி சின்ன ஒரு கணக்கு ஒரு சோறு, ஒரு மிகவும் குறைந்த ஒரு அகப்ப சோறு மாதிரி சாப்பிட்டு போட்டு நோன்பு பிடிச்சு பாருங்க. உங்களுக்கு உடம்புக்கும் லேசா இருக்கும், கூடுதலா பசி வரவும் மாட்டாது. அடுத்தது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கெஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி விஷயங்கள் வரவும் மாட்டாது. அடுத்தது இன்னொன்று என்னன்னா, கூடுதலாக கோப்பி குடிக்கிறதும் ஒரு காரணமா இருக்கும். கெஃபீன் கோப்பிலையும் காணப்படுகிறது, தேயிலையிலையும் காணப்படுகிறது. ஆனா தேயிலையில குறைவா காணப்படும், கோப்பியில கூடுதலா காணப்படும். எனவே கெஃபீனை குறைக்கிறதும் இந்த கெஸ்ட்ரைட்டிஸ் வராம பாதுகாத்துக் கொள்றதுக்கு. அடுத்தது சிகரெட் குடிப்பவர்கள் இருந்தால் சிகரெட் குடிக்கிறத நிப்பாட்டினால் கெஸ்ட்ரைட்டிஸ் வாரத்தை தவிர்த்துக் கொள்ளலாம். அடுத்து எப்பவுமே நாங்க ஒரு 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 சஹருக்கும் இஃப்தாருக்கும் ஒரு பேலன்ஸ் டயட் ஒன்று எடுக்கணும். பேலன்ஸ் டயட்னு சொல்லும்போது ஓரளவு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், புரதங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும், கொழுப்புகளை
கொழுப்புன்னு சொல்லும்போது நாங்க கூடுதலாக எண்ணெயில பொரிக்கிறதில்ல. அடுத்தது அடிக்கடி திருப்பி பாவிச்ச எண்ணெய்கள பாவிக்கிறதில்ல. ஆனால் சாதாரண கொழுப்புகள நீங்க பாவிக்கலாம். அதாவது தயிரில் உள்ள கொழுப்பு, தயிர் சாப்பிடலாம், பிரச்சனை இல்ல. பால் குடிக்கலாம், பிரச்சனை இல்ல. அ அதே மாதிரி இப்ப அ இறைச்சிகள்ல இயற்கையா காணப்படக்கூடிய அம் கொழுப்புகள் சாப்பிடுறதுல பிரச்சனை இல்ல. ஆ ஆனா, அ அ அதுலயும் ஒரு அளவு இருக்கணும். அடுத்தது என்ன சொன்னால், இன்னொரு மிக முக்கியமான விடயம் தான், தேவையான அளவு தண்ணீரும், அம் அ ஏனைய உப்பு பதார்த்தங்கள், அதாவது உப்புன்னு சொல்லும்போது, சோடியம் உப்பு தான் அந்த எங்கட வீட்ல நாங்க பாவிக்கிற உப்புல இருக்கிறது. ஆனால், இப்ப பொட்டாசியம் உப்பு வந்து உடம்புக்கு மிகவும் நலவானது. அது பல வகைகளையும், அம் காய்கறிகள்லயும் காணப்படும். எனவே கூடுதலாக காய்கறிகள், பல வகைகள சாப்பிடுறது நல்லது. அதேபோன்று மெக்னீசியம், கால்சியம் போன்ற உப்புகள் காணப்படும். இவையும் ஏற்க மரக்கறிகள்ல, இலைகுலைகள்ல இப்படி காணப்படுகிறது. அ மிக முக்கியமான ஒரு விடயம் தான், அம் நாங்க நோன்பு காலத்துல டீஹைட்ரேட் ஆகுறது, அதாவது தண்ணீர் குறைபாடு ஏற்படுறது. அ தண்ணீர் குறைபாடு ஏற்படுறத தவிர்த்துக் கொள்றது மிக முக்கியம். ஏனென்றால், அ எங்களோட சிறுநீரகம் பழுதடையறதுக்கு தண்ணீர் குறைபாடு மிக முக்கியமான ஒரு காரணியா அமையுது. அதுபோன்று எங்களுக்கு வேற வேற பிரச்சனைகளும் வரும் தண்ணீர் குறைபாடு இருந்தால். உண்மையில இப்ப மூளை கூட ஒரு ஒரு சில பேர் நீங்க பார்க்கலாம், தண்ணீர் குறைந்து கொண்டு போனா எங்களுக்கு மூளையால சிந்திக்க முடியாத ஒரு தன்மை ஒன்று ஏற்பட்டுக் கொண்டே போகும். அதாவது கன்ஃப்யூஷன் வந்து வரக்கூடிய அளவுக்கு போகலாம். அம் எனவே நாங்க கு போதிய அளவு தண்ணீர குடிச்சுக் கொள்ளணும். இதுல வந்து ஸ்ரீலங்காவ பொறுத்தவரைக்கும் தெம்பிலி நல்லாகவே நல்லம். ஆனா நீங்க அதுக்குன்னு போய் அந்த ஃப்ரூட் ஜூஸ்கள எடுக்கிறத விட தெம்பிலி நல்லம். ஃப்ரூட் ஜூஸ் என்னன்னு சொன்னா, நாங்க அந்த அந்த பழத்திலிருந்து நாங்க அந்த அந்த நார்த்தன்மை எல்லாத்தையும் மாற்றி போட்டு ஜூஸ மட்டும் வேறையாக்கி எடுக்கிறோம். எனவே ஃப்ரூட் ஜூஸ் அறவே நல்லம் இல்லன்னு அர்த்தம் இல்ல. ஃப்ரூட் ஜூஸ விட தண்ணிய குடிக்கிறது நல்லம், அல்லது தெம்பிலிய குடிக்கிறது நல்லம். அதே நேரம் இந்த ஃபாலுதா போன்ற இதுகள செய்றது இருந்து நின்று ஒருக்கா குடிச்சது பரவாயில்ல. ஒரு வழமையாக வச்சுக்கொள்ளக் கூடாது. அடுத்தது தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் போல தேவைப்படும். எனவே இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, நோன்பு திறந்த உடனே எங்களுக்கு ஒரு 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 கிளாஸ், பெரிய கிளாஸ் தண்ணி குடிச்சால் 300 மில்லி லிட்டர் தண்ணி தான் குடிக்கலாம் எங்களால. அதுல 300 மில்லி லிட்டர் தான் ஒரு கிளாஸ். அப்ப 300 மில்லி லிட்டர் தண்ணி குடிச்சு போதாது எங்களுக்கு. அதே நேரம் இன்னொன்று என்னன்னு சொன்னால், நாங்க அம் நோன்பு திறந்த உடனே ஒரு தொகையான தண்ணீர குடிக்க இயலா எங்களால. எனவே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, தண்ணீர் குடிக்கக்கூடிய மிக நல்ல நேரம் என்னன்னு சொன்னால், அந்த நோன்பு திறந்து சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு இருந்து, தூங்க போகும் வரைக்கும் உள்ள நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் குடிச்சு கொண்டு இருக்கலாம். அதுக்கு ஒரு வழி என்னன்னு சொன்னால், நாங்க தண்ணீர ஒரு ஒரு போத்தல்லயோ, ஒரு ஒரு வாட்டர் பாட்டில்லயோ எடுத்து வச்சுக்கொள்றது. வாட்டர் பாட்டில்ன்னு சொல்லும்போது, அ பிளாஸ்டிக் போத்தல்கள பாவிக்காதீங்க. கிளாஸ் போத்தல் அல்லது எவர் சில்வர் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போத்தல்கள பாவிங்க. அம் எந்த விதத்திலயும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்கள பாவிக்கிறத முடிந்த அளவு தவிர்த்துக் கொள்றது நல்லம். நான் ஏனென்று பிறகு சொல்றேன் அத. அம் அதுக்கு ஒரு 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 1 லிட்டரோ, 2 லிட்டரோ தண்ணீர் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, நீங்க தராவிஹ் போகும்போது 1 லிட்டர் தண்ணி எடுத்து கொண்டு போனா, கொஞ்சம் கொஞ்சமா இடையில 2 ரக்காத்துக்கு இடையில, 2 ரக்காத்துக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர குடிச்சிடலாம். எனவே இது மிக முக்கியமானது. இது ஒரு பழக்கத்துக்கு எடுத்துக்கொள்றது நல்லது. அம் அடுத்தது, அம் நாங்க பொதுவாக நோன்புல நான் அவதானிக்கக்கூடிய விடயம் தான், நாங்க சில ஆராய்ச்சிகள் செய்து பார்த்திருக்கிறோம். அந்த வீடுகள்ல வாங்கக்கூடிய சாப்பாடுகள்ல அளவுகள கணக்கு பார்த்து, அப்படி அதுகள வச்சு கணக்கு பார்த்திக்கிறோம். நோன்புல வந்து நாங்க கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுற மாரி தான் தெரியுது. இப்ப நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு காட்டுறதுக்கு ஒரு 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 கொஞ்ச காலத்துக்கு முந்தியுள்ள விஷயம் உண்டு இது. ஒரு மதரஸாவுக்கு வந்து அ காசு கேட்டிருந்தாங்க. நோன்புக்கு தேவையான சாப்பாடுகள குடுக்குறதுக்கு காசு கேட்டிருந்தாங்க. இதுல இவங்க சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னால், இது ஒரு ஒரு 2000 நான் நினைக்கிறேன் ஒரு அ 2012 இல்ல 2016, 17 அந்த காலத்துல உள்ளது. கொஞ்சம் இப்ப உள்ள கணக்குகள் கூட வரும். இவங்க சஹருக்கு ஒரு சாப்பாட்டுக்கு காசு கேட்கறாங்க. அடுத்து இஃப்தாருக்கு வந்து ஷார்ட் ஈட்ஸுக்கும் கஞ்சிக்கும் உள்ள சாப்பாடு. அது பிறகு இரவு சாப்பாடு. இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா, நான் இதுல காசு கணக்கு இல்ல சொல்ல வர்றது. நாங்க சாப்பிடுற இத பாருங்க. என்னன்னு சொன்னா, இஃப்தாருக்கு வந்து ஷார்ட் ஈட்ஸ் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு ரோல்ஸ் சாப்பிட்டாலே ஒரு சாப்பாட்டுக்கு கணக்கான அளவு போயிடும். அதுல ஒரு ரோல்ஸ் எல்லாம் சாப்பிடுறது. ஒரு நாளைக்கு ஒரு 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 ச
நோன்பு திறந்த உடனே ஒரு 3-4 ஷார்ட் ஈட்ஸா சாப்பிட்டுருவீங்க. அப்ப ஏற்கனவே நாங்க ஒரு ஒரு நேர சாப்பாட்டை விடவும் கூடுதலா சாப்பிட்டுறோம் இந்த ஷார்ட் ஈட்ஸ்ல. அடுத்து கஞ்சி. இந்த கஞ்சின்னு சொல்றதும் என்னென்றால், நாங்க சாதாரண சோறு சமைக்கிறத விடவும் சாதாரண சோத்த விடவும் கூடுதலான அளவு மாப்பொருளை நாங்க கஞ்சில எடுக்கிறோம். அடுத்தது என்னன்னா, கஞ்சில உள்ள அந்த அந்த அரிசியில் உள்ள அந்த மெதுமைத்தன்மை கூடனால, அது வேகமா உறிஞ்சப்படக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது. எனவே கஞ்சி நாங்க குடிக்கும்போது மிக வேகமாக எங்களோட உடம்புல சீனியோட அளவு கூடும். அதனாலதான் சிலருக்கு அந்த நோன்பு திறந்த உடனே தலைவலி வரும். ஒரு சதி மயக்கம் உண்டிருக்கும். அது காரணம் திடீர்னு எங்களோட உடம்புல சீனி கூடுறது. அதுக்கு பிறகு இன்னொரு இரவு சாப்பாடு. அப்ப இன்னொரு இரவு சாப்பாடு எடுத்தால் நாங்க இப்ப என்ன செய்யறோம் என்னன்னா, நோன்பு பிடிக்கிறதுல என்ன புண்ணியம் என்னன்னா, நோன்பு பிடிக்கிறதுல நோக்கமே சாப்பாட்டு அளவு குறைக்கிறது. இப்ப நாங்க நோன்பை திறக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய சாப்பாடு எடுக்கிறோம். அதுவுமே ஒரு நார்மல் சாப்பாட்டை விட கூடுதலா சாப்பிடுறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யறோம்னு சொன்னா இரவு சாப்பாடு உண்டு. அதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தராவி தொழுகை நேரத்துல ஷார்ட் ஈட்ஸ் கொடுக்கறதுக்கும் டீ கொடுக்கறதுக்கும் இன்னொரு கணக்கு போட்டிக்கிறாங்க. அப்ப அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஹம், தராவி நேரத்துக்கு ஷார்டேஜ் கொடுத்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட எத்தனை சாப்பாடு சாப்பிடுறோம். இதுல சஹருக்கு ஒரு முறை, இஃப்தார் உண்டு, இரவு சாப்பாடு உண்டு, அது பிறகு தராவி நேரத்துக்கு ஷார்டேஜ். இப்ப 4 சாப்பாடு சாப்பிடுறோம். எனவே நாங்க உண்மையிலே கூடுதலா சாப்பிடுறோம். நோம்பு பிடிக்கிறேன்னு சொல்லி போட்டு எங்களை நாங்க ஏமாத்தி கொண்டு கூடுதலா சாப்பிடுறோம். அடுத்தது ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து இதுவும் 2017ஆம் ஆண்டுக்கு முந்தின கணக்கு 31 லட்சம் ரூபாய் செலவு போகுதுன்னு சொல்றாங்க. நோன்புக்குரிய செலவு, நோன்பு சாப்பாட்டுக்குரிய செலவு. ஆகவே இதுல இருந்து என்ன விளங்குறோம்னு சொன்னால், ஆஹ், நோன்புக்கு நாங்க கூடுதலாக செலவழிக்கிறோம், கூடுதலா சாப்பிட்டோம். அடுத்தது இஃப்தாருக்கு வந்து உண்மையிலே வந்து ஆம், ஆம், பேரீச்சம்பழத்தை சாப்பிடுறது எத்தனை பேரீச்சம்பழம் சாப்பிடுறதுன்னு சொல்லி உண்மையா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களோட முழு சாப்பாடுமே பேரீச்ச பழமா இருந்தது. அப்ப அவங்க வந்து 7 சாப்பிட்டால் இல்லாட்டி 11 சாப்பிட்டால் வந்து அது ஒரு ஒரு சாப்பாடு. என்ன பேரீச்சம்பழத்துல பெருமளவு சக்தி இருக்குது. நார்த்தன்மை இருக்குது, கல்சியம் போன்ற உப்புகள் காணப்படுகிறது, அயன் காணப்படுது. ஒரு 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 முற்றுமுழுதான உணவாக எடுக்கலாம் அது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, பேரீச்சம்பழமும் ஒரு தொகையா சாப்பிட்டு போட்டு மற்றதை சாப்பிடுறோம்னு சொன்னா அது கூடுதலான சாப்பாடாக அமைஞ்சிடும். எனவே பேரீச்சம்பழத்துல அளவை ஒரு 1, 2, 3 அதுக்குள்ளால குறைச்சு கொள்றது நல்லது. அடுத்து கஞ்சி நான் ஏற்கனவே சொன்னேன். கஞ்சில வந்து நாங்க கொஞ்சம் ஒரு 2013ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டுல வந்து கஞ்ச கொடுத்து சில ஆராய்ச்சிகள் செய்து பார்த்தோம் நோன்புல. கஞ்சிக்கு நீங்க மரக்கறியை போட்டாலும் சரி, பல வகைகளை சேர்த்தாலும் சரி, இறைச்சி சேர்த்தாலும் சரி, எவ்வளவு எதை சேர்த்தாலும் கஞ்சிலிருந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ் உறிஞ்சப்படுற வேகம் மிக கூட. எனவே கஞ்சி வந்து ஒரு 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 மிகவும் நல்ல சாப்பாடுன்னு சொல்றதுக்கு இல்லை. கஞ்சி குடிக்கிற அளவை குறைத்துக் கொள்ள நல்லம். நீங்க நீரிழிவு நோய் உள்ளவர்களா இருந்தால் கஞ்சின் அளவை மிகவும் குறைத்துக் கொள்ள வேணும். அடுத்து ஷார்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். ஷார்ட் வந்து என்னென்றால் நான் இங்க காட்டுகிறது என்னென்றால் ஆம், ஒரு ஒரு ஷார்ட் ஒரு ரோல்ஸ்ல வந்து 220 கேலரி இருக்குது. ஒரு முழு பிஞ்ஞான் சோத்துல வந்து கிட்டத்தட்ட 380 கலரி தான் காணப்படும். அப்ப கிட்டத்தட்ட இருந்தா ஒரு 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 ரோல்ஸ் சொல்றது முக்கா பிஞ்ஞான் சோறுக்கு சமனாக வருகிறது. எனவே இதில் நீங்க விளங்கிக் கொள்ளலாம். நீங்க கூடுதலாக சோறு சாப்பிட்டால் உங்களுக்கு கூடுதலாக ஷார்ட் ஈட்ஸ் சாப்பிட்டால் உங்களுக்கு உடம்புக்கு கூடுதலான சக்தி போய் சேரும். அது ஒரு விடயம். அடுத்தது என்னன்னு சொன்னா, நாங்க அந்த கடைகள்ல வாங்கக்கூடிய ஷார்ட் ஈட்ஸ் வந்து ஒரே எண்ணெயை திருப்பி திருப்பி பொரிப்பாங்க. ஆகவே அதுல வந்து ஒரு கேன்சர், நீரிழிவு, நச்சு பதார்த்தங்கள் உண்டாகுது எண்ணெயை திருப்பி திருப்பி பாவிக்கிறதா. அடுத்து இந்த இடத்துல நான் அந்த எண்ணெய் எந்த வகையான எண்ணெய் நல்லம்னு சொன்னால், உண்மையிலே நல்ல தேங்காய் பாவிக்கிறதா நல்லா. அப்படி நீங்க பொரிக்கிறேன்னு சொன்னா, அப்படியே நீங்க பொரிச்சு ஏதாவது செய்யணும்னு சொன்னா தயவு செஞ்சு வீட்டுல செய்யுங்க. கடைகள்ல வாங்குறத தவிர்த்து. அடுத்து பிஸ்கட்களை முடிந்த அளவு தவிர்த்து கொள்ளுங்க. ஆம், அடுத்து இப்படி அந்த கொக்கா கோலா, ஃபென்டா, பெப்சி இப்படியான விடயங்கள் இதுகளை வாங்குறதையும் மிகவும் தவிர்த்து கொள்ற நல்லம். ஒரு ஒரு ரிசர்ச்ல காட்டப்பட்டிருந்தது என்னன்னு சொன்னால், அஹ், எந்த நாளும் ஒரு கோக் குடிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அல்லது ஒரு பெப்சியோ ஏதோ ஒன்று டெய்லி ஒன்று குடிச்சு கொண்டு வந்தா நீங்க 15 கிலோகிராம் சுகரை சாப்பிடுறீங்க ஒரு வருஷத்துல. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ வெயிட் கூடும் உங்களுக்கு.
அடுத்தது இது புதிய ஒரு ஒரு ட்ரெண்ட் தான் அந்த எனர்ஜி ட்ரிங்க்களை குடிக்கிறது. ரெட் புல் போன்ற எனர்ஜி ட்ரிங்க்களை குடிக்கிறது ஒரு இளம் வயதினர்கிட்ட காணப்பட்ட ஒரு ட்ரெண்ட். இதையும் தவிர்த்து கொள்ளணும் என்னென்றால் இதுலயும் கூடுதலா கெஃபீனும் இருக்குது, மற்ற சுகர் இதுதான் இருக்கிறதுல கூடுதலா காணப்படக்கூடிய பதார்த்தங்கள். அடுத்தது நாங்க நினைக்கிற ப்ரௌன் சுகர் நல்லம் ஒயிட் சுகரை விடன்னு சொல்லி. இது ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே மோசம். எனவே சீனியோட அளவை நல்லாவே குறைச்சு கொள்ளுங்க. சீனி வந்து நாக்குக்கு பழகிறதுல தான் இருக்குது. சீனி இல்லாம குடிச்சு பழகினீங்கன்னா குடிச்சு பழகலாம். அப்படி இல்லாட்டி ஒரு தேக்கரண்டி சீனியில டீ குடிச்சு பழகுங்க. அடுத்து தயிர் சாப்பிடும்போது முடிஞ்ச அளவு சீனியை குறையுங்க. அதே போல நாங்க சில நல்ல பதார்த்தங்கள் இருக்கு, நல்ல சாப்பாடுகள் இருக்குது எங்கள்கிட்ட. உதாரணமாக தயிர், மற்றது அலிப்பேர், அதாவது அவகாடோ, இப்படியான விடயங்கள் நல்ல. ஆனா அதுக்கு போய் நாங்க கூடுதலா சீனியை சேர்த்தோம்னு சொன்னால் அதுல உள்ள நல்ல தன்மைகள் இல்லாம போயிடும். இதுல வந்து சீனி வந்து நாங்க தேக்கரண்டி அந்த நாக்கு கீழே போட்டிக்கிறேன் தேக்கரண்டி, அதுதான் சரியான தேக்கரண்டி. இப்ப இதுல ஒன்று நீங்க போட்டிங்க என்றால் ஒரு உங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு அது போதுமா இருக்கும். எனவே இதுல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்த டீ குடிக்கும் போது நாங்க பால் மாவை பாவிக்கிறதா பசுப்பாலை பாவிக்கிறதான்னு கேட்டா பசுப்பாலை பாவிக்கிறது நல்ல. அதுல கொழுப்பு நீக்கின பாலை பாவிக்காதீங்க, கொழுப்பு உள்ள பாலை பாவிங்க. அந்த பால் உள்ள அந்த அந்த கார்போஹைட்ரேட்ஸ், அதில் உள்ள சீனி தன்மையை வந்து மிக அந்த ஒரு ஸ்லோவாக அப்சார்ப் பண்றதுக்கு, அதாவது உறிஞ்சப்பட்டதுக்கு உதவி செய்யும். எனவே அந்த லோ ஃபேட் மில்க் எடுக்க வேணும், நார்மல் மில்க் எடுங்க. உங்களுக்கு ஹார்ட் வருத்தம் இருந்தாலும் சரி, கிட்னி வருத்தம் இருந்தாலும் சரி, நீர்லிவு இருந்தாலும் சரி, நீங்க நார்மல் ஃபேட்டை பாவிக்கிறது தான் நல்லம். அதில் சீனியை குறைக்கிறது மிக மிக முக்கியம். அடுத்தது வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுறதா வெள்ளை ரைஸ் சாப்பிடுறதாங்கிற கேள்வி வந்தால் எதையும் சாப்பிடலாம். இதுல முக்கியம் என்னன்னு சொன்னால் நீங்க சாப்பிடுற அளவு. எனவே இப்ப முழு பிளேட், இப்ப நான் காட்டுகிறேன், இந்த முழு பிளேட் இந்த ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுறதை விட ஒரு அரை பிளேட் வெள்ளை அரிசி சாப்பிடுறது பரவாயில்லை. அதுல பெருசா அலட்டி கொள்ளாதீங்க. நீங்க அரிசி சோத்துக்கு வந்து நீங்க நாங்க இதுல பல விதமான ஆராய்ச்சிகள் ஏற்கனவே செஞ்ச அனுபவத்திலிருந்து இருந்து சொல்றோம். நாங்க குறைந்த அளவு சோத்தை சாப்பிட்டு கூடுதலான மரக்கறிகள், கூடுதலான புரதம் போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க அது எந்த அரிசி சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. அதுல கொஞ்சமா சாப்பிட்டால் சரி. அதுல மரக்கறிகள் சேர்க்கப்படும் போது ஏற்கனவே புரதங்கள், இறைச்சி, மீன், முட்டை இப்படியான பதார்த்தங்களை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அதுல இருந்து அந்த கார்போஹைட்ரேட் உறிஞ்சப்படுற வேகம் குறையும். அப்படி குறைந்தால் உங்களோட உடம்புல வந்து ஏற்படுற மாற்றங்கள் வித்தியாசமா இருக்கும். எனவே அது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிறது குறைவாய்க்கும். ஆனா அதுக்குண்டு ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுறாக்கள் ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க, அதுலயும் குறைவா சாப்பிடுங்க, அதான் முக்கியம். அடுத்தது இப்படியான இப்ப இப்படி இப்ப இப்படி பிரியாணிகள் அதுகள் செய்யறதுகள் இப்படியான விடயங்களை நாங்க குறைத்துக் கொள்ளணும். இதுல வந்து அறவை சாப்பிடுவானு இல்லை, மிக குறைவா சாப்பிடுங்க. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நான் நோன்பு காலத்துல மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு ஒரு கிழமையில 2 கல்யாணம் இருக்கும். அப்படி மாசத்துக்கு 2-3 கல்யாணத்துக்கு போனீங்கன்னா இப்படியான சாப்பாடுகளை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் 45-50 வயது வரக்குள்ள ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்தான் செய்யும். அடுத்த இன்னொரு பெண்களுக்கு இது முக்கியமா விளங்கி கொள்ள பாருங்க. முக்கியமான விடயம் உண்டு. இதை மாத்திரம் இன்றைக்கு விளங்கி கொண்டீங்கன்னா கூட போதும் உங்களுக்கு. என்னன்னு சொன்னால் இப்ப நான் இதுல காட்டுகிற இந்த மேல காட்டுகிறது சிவப்பு அரிசியில செஞ்ச 100 கிராம் அரிசி எடுத்து சமைச்ச சோறு. இந்த வலது பக்கத்துல மேல இருக்கிறது வந்து சிவப்பு அரிசி மாவுல செஞ்ச இடியாப்பம், 100 கிராம் மாவுல செஞ்ச இடியாப்பம். மற்றது அந்த இடது பக்கத்துல கீழே உள்ளது வந்து 100 கிராம் மாவுனால செஞ்ச ரொட்டி, வலது பக்கத்துல உள்ளது 100 கிராம் குரக்கன் மாவுனால செஞ்ச ரொட்டி. இங்க பார்க்கலாம் என்ன சொன்னா இந்த 4 பதார்த்தத்திலையும் 4 உணவுலையும் ஒரே அளவு மாப்பொருள் தான் காணப்படுகிறது. ஆனா உங்களுக்கு விளங்குதா இதுல இந்த சோறு வந்து அந்த இடியாப்பத்தோட அந்த அளவு கூடுதலாக பெருப்பிக்கப்பட்டிருக்குது. அந்த காத்து இடைவெளிகள் கூடனால பெருப்பிக்கப்பட்டிருக்குது. இந்த ரொட்டி சுடும் போது உண்மையிலே அதோட அளவு குறைவு மாதிரி விளங்குது எங்களுக்கு. எனவே ரொட்டி சாப்பிடும்போது ரொட்டி சாப்பிடக்கூடாதுன்னு அல்ல, ரொட்டி சாப்பிடும்போது நாங்க விளங்கிக் கொள்ளணும் நாங்க கூடுதலான மாப்பொருளை சாப்பிடுறோம் சொல்றது. அதாவது ரொட்டி சிறுசாக தெரியும், ஆனா அதுல மாப்பொருள் கூடுதலாக காணப்படுகிறது. எனவே ரொட்டி அறவே சாப்பிட வேணும் இல்லை, ரொட்டி சாப்பிடும்போது குறைவா சாப்பிடுறத அதாவது ஒரு ரொட்டி சாப்பிட்டால்
இந்த சின்ன ரொட்டி இது, இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய சோறு, பெரிய அளவு பிளேட் சோறு சாப்பிட்டதுக்கு சமனா இருக்கும். அதுலயும் இன்னொரு விடயம் என்னன்னா, சோறு இடியாப்பம் சாப்பிடும்போது நாங்க மரக்கறிகள், இறைச்சி, மீன், முட்டையை சேர்த்துக் கொள்வோம். அப்படி சேர்க்கும் போது அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் உறிஞ்சப்படுற வேகம் குறைவா இருக்கும். ஆனா ரொட்டி சாப்பிடும்போது என்ன செய்வோம்னா, இப்படியான அந்த கறிகளை சேர்க்கிறது குறைவு. இந்த கறிகளை சேர்க்காததுனால வந்து எங்களுக்கு அம், அந்த 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 அதில் உள்ள கார்போஹைட்ரேட் உறிஞ்சப்படுற வேகம் மிகவும் கூடுதல். அடுத்தது முட்டையை பத்தி சின்ன ஒரு விடயம் சொல்லிக் கொள்ளணும்னா, முட்டை வந்து அம், முட்டையில கொலஸ்ட்ரால் காணப்படுகிறது. முட்டையோட மஞ்சக்கருவை சாப்பிடக்கூடாது. எங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இந்த முட்டை சாப்பிடக்கூடாது. ஸ்ட்ரோக் வந்து இந்த முட்டை சாப்பிடக்கூடாது. கிட்னி வருத்தம் இருந்தால் முட்டை சாப்பிடக்கூடாது. இப்படி பலர் நினைக்கிறது உண்டு. முட்டையை பத்தி பல ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கிறாங்க. முட்டை நீண்ட காலம் சாப்பிடக்கூடிய ஆட்களை பார்த்தால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோ வேற நோய்களோ வாரது குறைவா இருக்குது. முட்டை கூடுதலாக சாப்பிட்டீங்கன்னு சொல்லி உங்களோட கொலஸ்ட்ரால் கூடுது இல்லை. எனவே நீங்க முட்டைய பயப்படாம சாப்பிடலாம். சிலர் சாப்பாட்டுக்கு சில வேளை நான் இங்க யூகேல அடிக்கடி காணுவேன். சிலாக்கள் முட்டை 2, 3, 4 எல்லாம் சாப்பிடுவாங்க ஒரு சாப்பாட்டுக்கு. அதுக்கு பிறகு வேற ஒண்ணும் சாப்பிட மாட்டாங்க. மரக்கறி கொஞ்சம், கொஞ்சம் பல வகைகள், முட்டை 2, 3 சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டதுக்கு நோய் வர மாட்டாது. முட்டை சாப்பிடலாம் உங்களுக்கு. ம். அடுத்தது மரக்கறிகளை செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆ, எண்ணெயை குறைச்சு கொள்ளுங்க. அப்படியே எண்ணெய்களை பாவிக்கிறேன்னு சொன்னால் நீங்க சன்ஃப்ளவர் ஆயிலோ சோயா ஆயிலோ ஏனைய ஆயில்கள் அந்த பாம் ஆயிலோ பாவிக்காம நல்ல தேங்காய் எண்ணெய் பாவிக்கிறது நல்ல. அல்லது அஹ், அஹ், மரக்கறிகளை வதக்கி எடுக்கிறேன்னு சொன்னா ஒலிவ் ஆயில பாவிக்கிறது நல்லது. ஆனா தேங்காய் நல்ல தேங்காய் எண்ணெயை பாவிக்கணும். ஆம், நான் சில விடயங்களை நேரம் காரணமாக விட்டுட்டு போறேன் நான். அடுத்தது நான் கொஞ்சம் எண்ணெயை பத்தி சொல்லணும். எண்ணெயில வந்து ஆம், எண்ணெயை பத்தி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருந்ததுல இப்ப பல வருடங்கள் நடந்த ஆராய்ச்சியில காட்டப்பட்டது என்னன்னு சொன்னால், அந்த அன்சச்சுரேட்டட் ஆயில்னு சொல்லுவோம். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், சோயா ஆயில் போன்ற எண்ணெய்கள் வந்து அன்சச்சுரேட்டட் ஆயில்னு சொல்லுவோம். அவற்றை வந்து நீங்க சூடாக்கும் போது அதுல டிரான்ஸ் ஃபேட்னு சொல்லக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை உண்டாகும். தேங்காய் எண்ணெய் பாய்க்கும்போது இந்த டிரான்ஸ் ஃபேட் உண்டாகக்கூடிய தன்மை குறைவு. அதுலயும் ஆஹ், நீங்க எண்ணெய் வகைகளை வந்து முக்கியமாக இந்த சோயா ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் போன்ற எண்ணெய்களை வந்து திருப்பி திருப்பி பாவிச்சீங்கன்னு சொன்னா அதுல அந்த டிரான்ஸ்ஃபேட் உண்டாத நச்சுத்தன்மை உண்டாகிற தன்மை கூடிக்கொண்டே போகும். அதுகள் வந்து கேன்சர், ப்ரெஷர் கூட்டுற தன்மை, மற்றது ஹார்ட் அட்டாக், இப்படியான ஸ்ட்ரோக், இப்படியான நோய்களை கூட்டும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க ஷார்ட் ஈட்ஸ் வாங்கும்போது கவனமா இருங்கன்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, ஷார்ட் ஈட்ஸ்ல மாத்திரமல்ல, நான் கண்டிருக்கிறேன் கொத்து ரொட்டி செய்யறது. கொத்து ரொட்டி செய்யும் போது, கடைகளில் கொத்து ரொட்டி செய்யும் போது நான் கண்டிருக்கிறேன், ஷார்ட் பொரிச்சு அந்த அந்த மிஞ்சின எண்ணெய் இருக்கும். கொஞ்சம் அந்த கலர் மாறின எண்ணெய். அந்த எண்ணெயை ஷார்ட் ஊத்துவாங்க. ஏனென்றா அதுல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். இப்படி பல சாப்பாடுகள்ல பல விதமான நச்சு பதார்த்தங்கள் எங்களுக்கு தெரியாமலே செய்யறது. எனவேதான் அந்த கடைகள்ல வாங்கி சாப்பிடுற சாப்பாட்டுகளை அடிக்கடி அடிக்கடி செய்ய வேணும். அதுக்குண்டு ஒரு நேரம் 2 நேரம் இருந்து நின்று ஒருக்கா ஒரு மாசத்துல ஒருக்கா சாப்பிட்டது பரவாயில்லை. ஆனா தொடர்ச்சியாக அதை ஒரு வல்லமையா செஞ்சு கொள்ள வேணும். நோம்புக்கு எந்த நாளும் ஷார்டேஜ் கடையில வாங்கி கொண்டு வரது செய்யவும் கூடாது. அப்படி நீங்க ஷுவராக ஒரு கடை தெரியும்னு சொன்னால் இப்ப சில கடைகள் இருக்குது என்னன்னா ஒரு முறை எண்ணெயை பாவிச்சு போட்டு அந்த எண்ணெயை வீசிடுவாங்க. இப்ப அப்படி எண்ணெய் பாவிக்கக்கூடிய கடைகள் உங்களுக்கு நிச்சயமா தெரியும்னு சொன்னா அந்த கடையில வாங்குறதுல பிரச்சனை இல்லை. அதுலயும் ஷார்டேஜ் குறைவா சாப்பிடுங்க. ஷார்டேஜ் வந்து எனர்ஜி டென்ஸ், அதாவது அந்த கூடுதலான சக்தியை கொண்டது. அடுத்தது என்னன்னு சொன்னா நீங்க எண்ணெய் வாங்கும் போது முக்கியமா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 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 எண்ணெய் போத்தல்ல கீழே விளங்குதோ தெரியல உங்களுக்கு, ஆர்பிடி பாம் ஆயில் எழுதிக்கிறாங்க. இதுல பிரீமியம் வெஜிடபிள் ஆயில் எழுதி கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு எழுதி கீழே எழுதிக்கிறாங்க ஆர்பிடி என்று. இதுல எந்த தாவர எண்ணெயிலும் இப்ப தேங்காய் எண்ணெயிலையோ இல்லாட்டி பாம் ஆயில்லையோ இல்லாட்டி சன்ஃபிளவர் ஆயில்லையோ இல்லாட்டி சோயா ஆயில்லையோ எந்த ஆயில்லையும் கொலஸ்ட்ரால் கிடையாது. அதுல கொலஸ்ட்ரால் கிடையாது. ஆனால் இந்த எண்ணெய்கள் வந்து திருப்பி திருப்பி பாவி
போய் கொலஸ்ட்ரால் படிகிறதுக்கு அது உதவி செய்யும். அதுக்குண்டு இந்த எண்ணெயில நேரடியா கொலஸ்ட்ரால் கிடையாது. அப்ப யாருக்கும் எண்ணெயை பேக் பண்ணி கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு அடிக்கலாம். தேங்காய் எண்ணெயிலையும் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ தான். அந்த ஆர்பிடின்னு சொல்றது இதுல ஒரு பிரச்சனை. என்னன்னு சொன்னா, இந்த ஆர்பிடின்னு சொல்றது ரிஃபைன்ட் ப்ளீச்ட் அண்ட் டியோடரைஸ்ட். அப்ப ரிஃபைன் பண்ணிப்பாங்க, ப்ளீச் பண்ணிப்பாங்க, டியோடரைஸ். டியோடரைஸ் என்ன ஒரு மனம் சேர்த்திருப்பாங்க. அப்ப அதுக்கு ஏற்கனவே என்ன செய்யறாங்க, பல கெமிக்கல் ப்ரோசஸிங்களை செஞ்சு அந்த எண்ணெயை கொஞ்சம் மாற்றம் அடைய செய்யறாங்க. அந்த எந்த பாம் ஆயிலும், நீங்க பாம் ஆயில வாங்குறது ரொம்ப கவனமா இருங்க. பாம் ஆயில வந்து அது அந்த ஒரு அந்த அந்த பாம் நீங்க செய்யற முறையை பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்காய் மாதிரி கொப்பரை வேற பிரிச்சு அப்படி செய்யறது. அப்ப அதை செய்யும் போது கொஞ்சம் அதுல ஊத்துகள் வரும், வித்தியாசமான வாசங்கள் வரும், எல்லாம் வரும். அப்ப அது எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்காக சில கெமிக்கல் ப்ராசஸிங் எல்லாம் அவங்க செய்ய வேண்டி இருக்கும். எனவே அதைத்தான் ஆர்பிடின்னு சொல்லுவாங்க. எனவே இனிமேல எண்ணெய் வாங்கும்போது ஆர்பிடின்னு எழுதியிருந்தா அந்த எண்ணெயை வாங்காதீங்க. எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுக்குன்னு சொல்லி நீங்க அந்த ஊர்கள்ல ஃபேக்டரிகள்ல செய்யக்கூடிய எண்ணெயும் வந்து பொதுவாக தூய்மையானதாக இருக்கும். அவங்க கெமிக்கல்களை போட்டு ப்ராசஸ் பண்றது இல்லை. எனவே ஆனால் இப்படியான எண்ணெய்கள் வரும். இதுகள் வந்து கூடுதலாக ஆர்பிடி ஆயிலா இருக்கும். தேங்காய் எண்ணெயும் ஆர்பிடியா இருந்தால் பாவிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. தேங்காய் எண்ணெயை கூடுதலாக பாவிக்காதீங்க, குறைவான அளவு பாவிச்சு கொள்ளுங்க. ஆனா ஆர்பிடி ஆயில பாவிக்காம இருந்தா நல்லது. மற்றது நான் மறந்துட முந்தி ஒரு விஷயத்த சொல்றேன். நான் கஞ்சி விஷயம் சொன்னேன். நான் இப்ப கஞ்சை குடிக்கிறத குறையுங்கன்னு சொன்னேன். நான் இப்ப கஞ்சி வந்து உண்மையிலே இப்ப ரசூல்லோட சுண்ணாவும் இல்லை. கஞ்சி அரபு நாடுகள்ல பாவிக்கிறாங்களும் இல்லை. அது ஏதோ ஒரு ஒரு தண்ணீர் போத்தல்ல வந்து 1 லிட்டர் தண்ணீர்ல, அதாவது நீங்க 1 லிட்டர் மினரல் வாட்டர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுல உள்ளுக்கு அந்த தண்ணிக்குள்ளுக்கு அந்த போத்தல் காரணமாக 2.5 லட்சம் பிளாஸ்டிக் துணிக்கைகள் கலக்குது. அப்ப சின்ன 1/2 லிட்டர் போத்தல் எடுத்தீங்கன்னா 1,25,000 பார்ட்டிகள் சராசரியா இருக்கு. அதே போன்று எங்களுக்கு பிளாஸ்டிக் உடம்புக்குள்ளுக்கு போனால் எங்களோட மூளைக்கு போய் சேரும், கிட்னிக்கு போய் சேரும், ஹார்ட்டுக்கு போய் சேரும். இப்படி நீண்ட காலத்துல நோய்களை உண்டு பண்ணும். ஆகவே பிளாஸ்டிக் பாவனையை நல்லாவே குறைக்கணும். அதுலயும் என்னண்டா, நாங்க கஞ்சிக்கு இந்த பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்துக்கொண்டு போனோம்னு சொன்னால் அதுவும் சூடான கஞ்சி அதுல ஊத்துறோம். பச்சை தண்ணியை ஊத்துற மாதிரி இல்லை. சூடான கஞ்சி அதுல ஊத்தும் போது அந்த சூடு காரணமாக அந்த பிளாஸ்டிக் இன்னும் கரைஞ்சி அந்த கஞ்சோட சேர்ந்து கொள்ளும். ஆகவே நாங்க ஒரு உடம்புக்கு மிகவும் பாதிப்பான ஒரு வேலையை செய்யறோம். எனவே இந்த நோன்புல இருந்தாவது இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் அடுத்த நோன்புல இருந்தாவது எல்லாரும் இந்த கஞ்சி எடுக்க போற நேரம் பிளாஸ்டிக் பக்கெட் அனுப்பாமைக்கு அந்த ஒரு தகரத்தாலேயோ இல்லாட்டி எவசில்வரோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மெட்டலால செய்யப்பட்ட ஒரு 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 பக்கெட்டை பாவிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இத பள்ளிகளோட சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தால் இந்த மெசேஜை கட்டாயம் கொண்டு போய் சேருங்க. அடுத்தது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான விடயம், நாங்க பாவிக்கக்கூடிய கட்டிங் போர்டு. இந்த மரக்கறிகளை இறைச்சி வெட்டுறது பாவிக்கக்கூடிய கட்டிங் போர்டு வந்து நாங்க கூடுதலா பிளாஸ்டிக் போர்டுகளை பாவிக்கிறோம். இதுவும் மிகவும் மோசமான பழக்கம். அதுல நாங்க வெட்டும் போது கட்டாயம் அதுல இருந்து துணிக்கைகள் வெளியாகும். எனவே அதுல கட்டிங் போர்டு பிளாஸ்டிக்கை பாவிக்கிறத முற்றாக நாங்க நிப்பாட்டணும். பிளாஸ்டிக் பாவனையை முழுக்க முழுக்க குறைக்கணும். நான் அடுத்தது நான் மிக